ஹலோ காய்ஸ், நான் குறிக்கோள் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே அவங்களோட 3வது மேட்ச்சை தோத்துட்டாங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னதான் ராங்காக போயிட்டுருக்கு சிஎஸ்கேல அப்படிங்கிறத பார்க்கலாம். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல காய்ஸ். 2 நாள் என்னால் வீடியோ போட முடியல. மேட்ச் நான் பார்த்தேன், இன்றைக்கி மேட்ச்சும் நேற்று மேட்ச்சும் பார்த்தேன். ஒரு மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏன்னா பவுலிங்லாம் பவர் பிளேயரை வச்சு வாங்கிட்டாங்க. நிதிஷ் ராணா வந்து பயங்கரமான ஒரு நாக் ஆடினாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, சரி ஓகே ஸ்பின்னர்ஸை வச்சு பிடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா, அங்கேயும் நிதிஷ் ராணா பொலன்னு பொழந்தாரு. அதுக்கப்புறம் 10 ஓவருக்கு அப்புறம் நல்லா கம்பேக் பண்ணாங்க. நல்லா ஸ்கோரை டவுன் பண்ணாங்க. எங்கேயோ 220 போக வேண்டிய ஸ்கோரை இழுத்து பிடிச்சி 180 நிப்பாட்டினாங்க. சரி 180 நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து நல்லா ஆடிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் என்னாச்சு அப்படின்னா, பவர் பிளேயில் ரச்சின் அவுட் ஆனாரு. சரி ஓகே, ரச்சின் அவுட் ஆகிட்டாரு. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ரச்சின் அவுட் ஆனோன்னா பட்டால் ஒரு 2 பாலை போட்டு அட்டி சாத்தில் 2 ஷாட் சாத்திருந்தா அப்பயே ஜோஃப்ராச்சருக்கெல்லாம் கையிழுத்துருக்கும். ஜோஃப்ராச்சர் ஒழுங்காக போட்டிருக்க மாட்டார். நீங்கள் அதை விட்டுட்டு ஜோஃப்ராச்சருக்கு இவங்க என்ன பண்ணாங்க? ஜோஃப்ராச்சருக்கும் துஷார் தேஷ்பாண்டேக்கும் ஓவர் ரெஸ்பெக்ட் கொடுத்து 4 ஓவருக்கு 10 ரன்னு 10 8 அந்த மாதிரி அடிச்சிருந்தாங்க. இது வந்து ஒரு மாடர்ன் டே பவர் என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்ல ஸ்கோர் கண்டிப்பாக கிடையாது. 10 எத்தெல்லாம் சான்ஸே கிடையாது. அந்த மாதிரிலாம் அடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கடைசி 2 ஓவரில் மேக் பண்ணி 41க்கு வந்தால் கூட அந்த அந்த இது வந்து நமக்கு பெருசாக எதுவுமே இல்லை, யூஸே ஆகலை. ஸோ இப்படி இருந்து இது பண்ணலாம் ரொம்ப கஷ்டம். அது வந்து அவங்க அப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராடினரி பவர் ஹிட்டர்ஸ் இந்த மிடில் இருக்கணும். சிவம் தூபே இருக்காரு, ஓகே டன், நல்லா ஆடினாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக சூப்பர் கேட்ச் ரியான் பராக் எடுத்தனால அவுட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ருத்ராஜ் கெய்க்வாட், அவரை பற்றி சொன்னேன். நாங்கள் எல்லா மேட்சும் நம்ம ஒரு மனுஷன் தனியாக நின்று அடிப்பார். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சூப்பராக ஆடினார். இன்னொரு சைட்லேருந்து நல்லா பவர் ஹிட்டிங் சப்போர்ட் மட்டும் கிடச்சிருந்தா நேரத்துக்கு இந்த மேட்சை ஈஸியாக தூக்கிட்டு போயிருக்கலாம். பட் ஆனால் அது சிவம் துபே அவுட் ஆனதுனால நமக்கு பெரிய இதாகிடுச்சு. சரி சிவம் துபே அவுட் ஆகிட்டாரு. அந்த டைம் என்ன பண்ணியிருக்கலாம்? ஒன்று ஜடேஜாவா அந்த ஆட்டுக்கு ப்ரொமோட் பண்ணி அனுப்பியிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரே ஆப்ஷன், சும்மா தைரியமாக ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்கலாம். ஜேமி ஓவர்டனை நீ மோப்பா மேலே போய் ஒரு சாத்து பாட்டா ஒரு ஒன்று ஆடி இருந்தால் 10 பால் 15 பால் 35 ரன் 40 ரன் அடிச்சிருப்பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு 6 அவர் சந்தீப் சர்மா பார்த்தீங்களா, அவர் யாருக்கிற பின்னாடி போய் தூக்கி வெளியே சொல்லினாரு. பேர் ஒரு மேட்ச்சில் கூட திரும்ப கொண்டு வந்தார். ஹீ இஸ் அ கேப்பபிள் ஹிட்டர், செம்ம ஹிட்டர், அந்த டவுட்டே கிடையாது. கண்டிப்பாக அவர் வந்து மேலே ஆடி இருக்கணுன்றது என்னோட ஒரு ஃபீல். அட்லீஸ்ட் ஜடேஜா அவுட் ஆன விஜய் சங்கர் இறங்கின ஸ்பாட்டில் அவர் இறங்கியிருக்கணும். அதுக்கப்புறம் ஜடேஜா தோனி அவங்க வந்திருக்கலாம். அங்கே ஒரு ட்ரிக்கு டஃபான தான் மிஸ் பண்ணிட்டாங்க சிஎஸ்கே. அந்த சைடில் வந்து இன்னொரு ருத்ராஜும் எடுத்துகிட்டு போகிறாரு, ஆப்போசிட்டில் வர பிளேயரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்புறம் எப்படிங்க அந்த மேட்ச்சில் ஒரு இது இருக்கும். இப்பயும் நான் சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது சிஎஸ்கே பெரிய கம்பேக் கொடுக்க போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மேட்ச்லேயே அதுக்கான டீம்ஸை நம்ம பார்த்தோம். ஏன்னா போன மேட்ச் வாங்கினடிக்கு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்து இப்படி ஆனது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் எனக்கு என்னமோ தோணுது, இன்னொரு பவுலர் நம்ம ஷாட்டுன்னு பவர் பிளேயரை இந்த பவுலிங் வச்சுட்டு நம்ம வெளியெல்லாம் போனோம்னா பவர் பிளேயர் நம்மளை உரிச்சு தொங்க விட்டுருவாங்க. எனக்கு என்னமோ பவர் பிளேயரில் ஒரு பவுலிங் ஆட் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த பவுலர் யாரை சாக்ரிஃபைஸ் பண்ணி இவங்க ஆட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் கேள்வி. என்ன கேட்டால் மேபி நான் சொல்கிறது என்னன்னா, விஜய் சங்கர் நல்லா ஃபீல் பண்ணார். பட் அவர் வந்து அந்த இடத்த சாக்ரிஃபைஸ் பண்ணணுமோ நான் ஃபீல் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து விஜய் சங்கருக்கு பதிலாக ஒரு அன்சுல் கம்போஸை கொண்டு வந்தே ஆகணுங்க. வேறு வழியே கிடையாது. அப்படி கொண்டு வந்துட்டா இந்த டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அந்த ஸ்பாட்டை ஓப்பனாவது வைங்களேன். எதுக்கு உடனே எடுத்தோடனே ஒரு பேட்டரை ஆட் பண்ணி என்னங்க வேல்யூ? இறங்குறாங்களா? அடித்தா தானே இறங்குவாங்க. ஸோ அதனால் எனக்கு என்னமோ அந்த இடத்துல விஜய் சங்கரோட ஸ்பாட்டிங்கும் லாக் பண்ணி ஒரு அன்சுல் கம்போஸ் மாதிரி ஒரு பிளேயருக்கு வச்சுக்கலாம். அன்சுல் கம்போஸால் சின்ன கேமியோ ஆட முடியும். இஸ் கேப்பபிள். ஸோ அவ்வளோதான் கைஸ். நான் இப்பயே சொல்கிறேன், சிஎஸ்கே கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆஃப்டர் சிஎஸ்கே சப்போர்ட்டராக ஆல்வேஸ் ஸ்டாண்ட் வித் சிஎஸ்கே தான். கண்டிப்பாக இந்த நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம வின் பண்ணுறோம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.